ரமலான் மாதத்துடைய பிறை 10 அன்னை ஹதீஜா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நினைவு கூறும் தினமாகும். ஆகையால் அவர்களை பற்றி சில விடயங்களை உங்களுக்கு கூறலாம் என்று நினைக்கின்றேன். இவர்கள் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வம்சாவளியில் வந்த ஒருவராக காணப்படுகின்றார்கள். இவ்வுலகிலும் மறு உலகிலும் பெண்களிலே சிறந்த ஒருவராக அன்னை ஹதீஜா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காணப்படுகின்றார்கள். இவர்கள் ரமலான் மாதம் பிறை 10 இவ்வுலகை விட்டும் மறு உலகை நோக்கி பயணம் செய்துள்ளார்கள். இவர்களுக்கு இறைவன் கூட சலாம் உரைத்திருக்கின்றான். இவர்களுக்கு சுவர்க்கத்தில் முத்தாலான மாளிகை இறைவன் கொடுப்பதாக வாக்கு கூறியிருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூர்ந்து வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஹதீஜா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நினைவாக ஆடறுத்து அவர்களுடைய தோழிகளுக்கு கொடுத்து அனுப்பியும் உள்ளார்கள். எனவே எம்மை விட்டும் பிரிந்து மண்ணறைகளில் வாழ்கின்ற நம்மளுடைய உறவுகளுக்காக பிரார்த்தனையும் புரிய வேண்டும். இன்னும் அவர்களுடைய அடக்கஸ்தலங்களுக்கு சென்று அவர்களை தரிசிக்கவும் வேண்டும். அவர்கள் நிறைவேற்ற தவறிய நோன்பு, ஹஜ் போன்ற விடயங்களை நாம் நிறைவேற்ற வேண்டும். மாதத்தில் அதிகமாக நாம் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். அதனுடைய கூலியை மரணித்தவர்களுக்கு சேர்த்து வைப்போம். அதன் பொருட்டால் நாமும் அவர்களும் நலமாய் வாழ இறைவனை பிரார்த்திப்போம். இது ஒன்றும் மார்க்கத்திற்கு முரணானவைகள் அல்ல. ஆகவே ரமலான் மாதத்தை பிரயோஜனம் உள்ளதாக கழிப்பதற்கு ஏகவல்ல ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள்பாலிப்பானாக.